Hi friends, welcome back our channel. மெயின்லைன் பாதையின் ரயிலில் வேகம் எப்பொழுது அதிகரிக்கப்படும்? நம்ம கொஷின் சமீப காலமாக ட்ராவல் பண்ணும்போது இப்போ குறிப்பாக சொல்லணும், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறை ரயில் பாதையை பொறுத்த வரைக்கும் 110 கொண்டு வந்துட்டாங்க. இதே போல் கடலூர் போட்டு விருதாச்சலம் பாதையும் 110 வந்தாச்சு. ஆனால் விழுப்புரத்திலேருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் பாதைக்கு இனி வரைக்கும் 95 100 தான் கொடுத்துட்ருக்காங்க. அது ஏன் தெரியல. சில இடத்துக்கள் வேலைகள் நடைபெற்று இருக்கிறது. இந்த மாதத்துக்குள்ளே வரும் என்று சொல்கிறார்கள். இந்த மாதம் என்பது இந்த மாத இறுதிக்குள்ளே வரும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா சில பகுதியில் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வந்த பிறகு தான் ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படும். இப்போ நம்ம எல்லா பாதைக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 110 கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பாதைக்கு தான் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்குது. காரணம் என்னன்னு தெரியல. முன்பே திருச்சி விருதாச்சலம் பாதைக்கும் முன்பே கொண்டு வந்தாச்சு 110. திருச்சி தஞ்சாவூர் பாதை 110. அதே போல் தஞ்சாவூர் காரைக்கால் பாதைக்கு 110. அதே போல் திருவாரூர் மயிலாடுதுறை பாதைக்கும் 110. அதே போல் கடலூர் போர்ட் விருதாச்சலம் பாதைக்கும் 110. ஆனால் விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் பாதைக்கு 100 தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ரயிலில் வேகம் அதிகரிக்கப்படவில்லை. ஸோ இதெல்லாம் எப்போ அதிகரிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. நம்ம பாதைக்கு மட்டும் ரொம்ப எனக்கு என்னென்னா வஞ்சிக்கப்படுகிறேன்னு நான் சொல்லுவேன். நம்ம பாதைக்கு மெயின் லைன் பாதையை வஞ்சிக்கப்படுகிறது, தெற்கு ரயில்வேயால் வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம சமீப காலமாக நம்ம பாதைக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. இந்த தைப்பூசத்துக்கு சிறப்பு ரயில் இயக்குவாங்க என்று ரொம்ப நம்பினேன். மயிலாடுதுறை பழனிக்கு சென்ற ஆண்டு திடீர்னு இயக்குனாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதே போல் இந்த ஆண்டும் இயக்குவார்கள் என்று நம்பினோம். பெரும் ஏமாற்றம்னால் மிஞ்சியது. எந்த இதுவும் இல்லை. அதே போல் இரட்டை ரயில் பாதை வரும் என்று நம்பினோம். அதுவும் நடைபெறாமல் இருக்கிறது. இப்போ இந்த பட்ஜெட்டில் வரும் என்று சொல்கிறார்கள். போன பட்ஜெட்டில் வரும் என்று நம்பினோம். அதே போல் இந்த பட்ஜெட்டில் வரும் என்று நம்புவோம். சரிங்களா? அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பாதைக்கு ரயில்வே ரொம்ப அக்கறையாக இருக்காங்கன்னு. ஏன்னு தெரியல, நம்ம பாதைக்கு அந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா போகிற பொங்கல் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது. அந்த ரயிலும் நேரத்தை மாற்றி அமைத்து போகி அன்றைக்கி அந்த ரயிலை இயக்கிருந்தாங்கன்னா நம்ம டெல்டா பகுதி ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும். அதுவும் இல்லை. ஸ்லாகிங் டைம் அதிகமாக போட்டு ரயிலில் பயணிக்கிறவங்களே வச்சா கூட பயணிக்க நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு டைமிங்ஸாக கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நம்ம பாதைக்கு எல்லாமே ஸ்லாகிங் டைம் அதிகம். அதே போல் ரயில்கள் எண்ணிக்கை குறைவு. திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்லாகிங் டைம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லாகிங் டைம் போட்டு வச்சு செய்கிறாங்க நம்ம பாதைக்கு மட்டும். ஏன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் மாற்றி ரயிலின் வேகம் அதிகரித்து இரட்டை ரயில் பாதை கொண்டு வந்து நம்ம ரயிலில் மொத்தம் மெயின் லைன் பாதையும் மாறினானா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். இவ்வளோ நாள் அதாவது நம்ம பாதைக்கு இத்தனை வருஷமாக நல்லது நடக்கும் நம்ம காத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் நல்லது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இனிமேட்டு வர காலங்களில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு செழிப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தைப்பூசத்துக்கு இங்கேருந்து அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களாம் எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சிறப்பு ரயிலாக விட்டுருக்கலாம். அதையும் விடாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சு செய்கிறாங்க. கூடுதல் ரயில் சேவை நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ விழுப்புரத்துலேருந்து கிளம்புற வண்டி மயிலாடுதுறையிலும் முடிஞ்சிருக்கு. ஸோ மயிலாடுதுறை அதுக்கப்புறம் மாறணும். ஒரே ரயில் சேவையாக விடலாம். ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி விடலாம் பகல் நேரத்தில். சரி, ஆனால் சோழன் 11 மணிக்கு கிளம்புது. ஒரு 9:30 மணி ஸ்லாட்டில் பழைய சோழன் டைமிங்கில் 9:35 கிளம்புற வாக்கில் ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி விட்டாங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பயனாக இருக்கும். எதுவும் பண்ணாமல் புதிய ரயில் சேவை எதுவும் இல்லாமல் இப்படியே காலத்தை கடந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. விருதாச்சலம் பாதைக்கு நம்மளுக்கு எடுத்துக்கோங்க. விருதாச்சலம் பாதையில் வைகை எக்ஸ்பிரஸ் இருக்குது. பின்னாரே வந்தே பாரத் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம பாதையை எடுத்துக்கிட்டு நம்ம வந்தே பாரத்தில் நம்ம கேட்கல.
அதெல்லாம் கடைசியில் வரப்போகுது, அது தனிக்கார. ஆனால் நம்ம முன்னாடியே ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி நம்ம பாதிக்கும் விடலாம்ல. இது ஒரு எல்லாருமே நம்ம, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம்னா திருச்சியில் சோழன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடுறாங்க. தஞ்சாவூர் கும்பகோணம்னா வண்டி ஃபுல்லாகிடுது. கும்பகோணம் மயிலாடுதுறைனா வண்டி ஃபுல்லாகி தான் வருது. இதுக்கு முன்பாக ஒரு ரயில் விட்டாங்கன்னா தஞ்சாவூர் மக்களும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் கும்பகோணம் மயிலாடுதுறை எல்லா மக்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்டர்சிட்டி பஸ்ஸும் ஸ்டாப்பிங்ஸை லிமிட் பண்ணி விட்டு வைகைக்கும் அதுக்கும் ஒரே டைமிங்ஸில் வர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ வைகையை சூஸ் பண்ணுறவங்களும் இதையும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ரயில் சேவை விடணும் நம்ம பாதைக்கு. ஆனால் நம்ம பாதைக்கு அந்த டைமில் ரயில் சேவையே இல்லை. அதனால் எல்லோரும் இப்போ அதுக்கேட்டால் ஒரு பயணிகள் தஞ்சாவூர் பயணிகள் ரயில் சேவையும் மாற்றிட்டாங்க. அந்த டைமிங் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்பாக ஒரு ரயில் விடலாம், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி. இந்த மாதிரி புதிய ரயில் சேவைகள் விட்டோம் என்றால் ரயில்வேக்கு வருவாய் கிடைக்கும். ஆனால் அதையும் செய்யாமல் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் இப்படியே வச்சு உட்காந்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நம்ம எல்லா பாதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம பாதையை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே நம்ம பாதையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இயக்குறாங்க மெயின் லைனில். இதே நீங்கள் விருதாச்சலம் பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேஜஸ், அவங்களுக்கு அதே போல் அம்சஃபர், அனுராட் எக்ஸ்பிரஸ் அண்டு வந்தே பாரத் இதெல்லாம் அவங்க ரயிலில் இயக்குறாங்க. ஏன்னா நம்ம பாதையில் நம்ம ரயிலில் பயணிக்கிறவங்க நம்ம அதெல்லாம் இயக்கணும்னு நம்ம கேட்கல. ஆனால் இதுதான் தெற்கு ரயில்வேயோட விஷயம். நம்ம பாதைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி தான், நீங்கள் நல்ல கிளான்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக மாறணும், எதிர்காலத்தில் தான் மாறணும். எல்லா ஊர்களுக்கும் பணக்காரர்களும் இருக்கார்கள், நடுத்தர மக்களும் இருக்கார்கள், ஏழைகளும் இருக்கார்கள். நம்ம பாதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸி கண்டிப்பாக கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் திருச்சி விருதாச்சலம் பாதையிலலாம் அவ்வளோ பேரும் ரயிலெலாம் பயணிக்கல. நான் வைகையில் போய் கூட ட்ராவல் பண்ணும்போது கூட ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் அது டேரெக்டாகவே கும்பலாக இருக்குது தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதே நம்ம பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே விழா காலம் மாதிரி நான் டெய்லியும் அதிக பேர் பயணிக்கிறாங்க. நம்ம கோயில் ஸ்தலமாக இருக்குது. ஸோ அதிக பணக்காரர் எல்லாருமே இங்கே ரயிலில் தான் வராங்க. ஆனால் நம்ம ரயில் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாக இருக்குது. கூடுதல் ரயில் சேவை, அதாவது சோழனுக்கு முன்பாக ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி கண்டிப்பாக விட வேண்டும் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். பார்ப்போம் இந்த பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கணுமோ மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.